இந்த இடத்திலே ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது மிக முக்கியமானது. ஆசிரியர்களே, தயவு செய்து எக்காரணம் கொண்டும் ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு கூட ஒரு மாணவனையோ மாணவியையோ இன்னொரு மாணவனோட மாணவியோட தயவு செய்து ஒப்பீடு செய்யாதீர்கள். பாருங்க, காரணத்தோடு சொல்லுகின்றேன். பெற்றோர்களுக்கும் இது சேர்த்தே. தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? என்னைக்காவது ஒரு மாணவனோ மாணவியோ அந்த டீச்சர் மாதிரி நீங்க இல்லைன்னு உங்களை எப்பயாவது சொல்லியிருக்காங்க? ஒரு நாள் கூட சொல்லியிருக்க மாட்டார்கள். நீங்க மட்டும் அந்த பிள்ளை மாதிரி இல்லையா, இந்த பிள்ளை மாதிரி இல்லையா? அதே போல மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்கள் கண்டித்தால் உடனே அப்பா அம்மாட்ட போய் சொல்லி எனக்கு மானமே போச்சு அப்படின்னு சொல்லி போய் உங்க அப்பா அம்மா ரோட்ல நின்று கொடி பிடிச்சா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக வரலாற்றிலே இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளாலே பிற்காலத்திலே தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல ஆசிரியர்களுக்கு ஒரு பிள்ளையை, ஒரு மாணவனை, மாணவியை பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள். எல்லோருக்கும் முன்னால் கண்டித்து விடாதீர்கள். மாணவருக்கும் மாணவிக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளிலே ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த குற்றம் செய்த மாணவ மாணவிகளினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை படித்துவிட்டு நான் இதனை சொல்லுகின்றேன். மற்றவர்களுக்கு முன்னால், தோழனுக்கு முன்னால், தோழிக்கு முன்னால் அவமானப்படுத்தப்பட்டேன், அதனால் தான் இத்தனை பெரிய பிரச்சனையை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். எந்த ஒரு பிள்ளையையும் தனியாக அழைத்து கண்டித்தால் கண்டிப்பாக திருந்துவார்கள். நாமே அதை கெடுத்து விடக்கூடாது. அதே போல நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியரினுடைய அடிப்படை பண்பு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.